இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படி? How to pleasing God. ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியுமா? முடியும். அதற்கு என்ன வழிகள்? தேவனுக்கு பிரியமா இருந்த மனிதர்கள் யார் என்பதை இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு கேட்ட ஒரு செய்தியா இருக்கலாம், ஆனால் திரும்ப உங்களுக்கு இதை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். முதலாவது, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ரோமர் 8:8. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நம்முடைய கருத்து என்னவென்றால், அதாவது ஆல்வேஸ் லிவிங் வித் ஃபிளஷ். இன்றைக்குமே உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய தத்துவங்கள், சித்தாந்தங்கள், புசிப்பது, குடிப்பது, நாள் முழுவதும் இதை யோசிப்பது. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு கூட இதுதான் வாழ்க்கை. அதாவது காலை முதல் மாலை வரை உலக பிரகாரமான சிந்தை, உலக பிரகாரமான பேச்சு, எல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். அன்பானவர்களே, அதாவது உலகத்தை பின்பற்றுகிறவர்கள், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள், அறிவு சார்ந்த, அதாவது சுயம் சார்ந்த அதாவது சுய எண்ணங்களை சார்ந்த இவர்கள், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு ஒரு நாளும் பிரியமா இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இரண்டாவது, எபிரேயர் 11:6, எல்லாரும் தெரிந்த வசனம். எபிரேயர் 11:6 இப்படி சொல்கிறது: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தெரிந்த வசனம் தான். அதாவது விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் எங்கே தேவைப்படுகிறதோ, எங்கே அவசியப்படுகிறதோ, விசுவாசம் என்பது எங்கே சாத்தியம் இல்லையோ அங்கே சாத்தியப்படுத்துவது. நம்புவதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட இடங்களில் நம்புவது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் போது, எங்கே சாத்தியம் இல்லையோ, எங்கே வாய்ப்பு இல்லையோ அங்கே நம்புவதுதான் விசுவாசம். முதலாவது சொன்னேன், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல மனிதர்களை பிரியப்படுத்த என்னவோ செய்கிறோம். கணவனை பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த, பிள்ளைகளை பிரியப்படுத்த 1000 காரியங்கள் செய்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பிரியமா இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவரை பிரியப்படுத்தி வாழ்வது என்பது இந்த உலகத்துல மேன்மையான ஒரு வாழ்க்கை. அது இம்மைக்கும் பயன்படும், மறுமைக்கும் பயன்படும். அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதாவது விசுவாசம் இல்லாமல். இரண்டாவது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். மூன்றாவது, 2:13 சொல்லுகிறது, அன்பானவர்களே, தேவனை பிரியப்படுத்தி வாழும் போது தேவன் இந்த உலகத்துக்கு ஏற்ற எல்லா கிருபைகளையும் தருகிறார். There is a power in pleasing God. தேவனை பிரியப்படுத்தி வாழும் போது நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் தருகிறார். வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 2:13. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறா இருக்கிறார். சற்று புரியாமல் இருக்கலாம். அடுத்த வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது: கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டா இருப்பதற்காக ஜீவனை வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, தேவனே அந்த விருப்பங்களை வாங்கி உண்டு பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது அன்பானவர்களே, அந்த வார்த்தை, தேவ சித்தத்தை செய்வீர்கள், தேவனுடைய செய்திகளை செய்வீர்கள், தேவனுடைய விருப்பத்தை செய்வீர்கள். You will do the will of God. You will do the work of God. You will pleasing God. சின்ன கேள்வி, நீங்கள் செய்கிற எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்கள் செய்கைகள், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் மாறுவதில்லை.
அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். Those who are pleasing God, தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் நாளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவேதான் அன்பான தேவ பிள்ளையே, தேவனை பிரியப்படுத்தும் போது God's power will be available. அவரை பிரியப்படுத்தி வாழும் போது உன் பலவீனத்திலே, உன்னுடைய சோர்விலே, உன்னுடைய இல்லாமையிலே அவர் உன்னை பலப்படுத்துகிறார். தொடர்ந்த வசனத்தை எபிரேயர் 13:20 சொல்லுகிறார். அது என்ன செய்கிறதா? உங்கள் வாழ்க்கையில அவருக்கு பிரியமானது செய்யும் போது, அதான் அவருடைய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர்பொருந்த பண்ணுவாராக. இந்த வார்த்தை கவனிங்கள். பிலிப்பியர் 3:21. When you pleasing the God, தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் போது அவர் உங்களுக்குள்ளே அவருக்கு பிரியமானதை உங்களுக்கு நடத்துவாராம். அந்த வார்த்தையை பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் உங்களுக்குள்ளே பிரியமானது ஒன்றை நடப்பிப்பாராம். அது மட்டுமல்ல, சகலவித நற்கிரியைகளையும் உங்களை சீர்பொருந்த பண்ணுவாராக. ஆமென் சொல்வீங்களா? அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் மகிமைப்படுவாராம். இந்த வார்த்தை சொல்கிறது, உங்களை சீர்பொருந்த பண்ணுவார், ஒவ்வொன்றிலும் அவருக்கு மகிமையை உண்டு பண்ணுவார். எனவே அன்பானவரே, there is a power in pleasing the Lord. இரண்டாவது நான் சொல்ல நம்புகிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த அநேக விதத்தில் இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 3:17 அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது 17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்றது. தேவனை பிரியப்படுத்தின அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு அவரே ஒரு தேவன், ஆனால் பிதாவை பிரியப்படுத்தினாராம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோவான் சொன்ன வார்த்தை. யோவான், நான் உம்மால ஞானஸ்தானம் பெற இடத்துல ஞானஸ்தானம் பெறலாமா? இரட்சகர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்படியானால் தேவனை பிரியப்படுத்தும் போது தேவ நீதியை, தேவ சித்தத்தை செய்வது மட்டுமல்ல, வானத்திலிருந்து சத்தம், இவர் என் நேசகுமாரன். இரண்டாவது இதே வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 17 மருவமலையில 17 8 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி 17:4 அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த அநேகர் உண்டு. இரட்சகர் இயேசு பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். என் அன்பு பிள்ளையே, உலகத்துல யார் யாரையும் பிரியப்படுத்த விரும்புறீங்க? ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. தேவனுடைய நோக்கத்தை பிரியப்படுத்துங்க. தேவ சித்தத்தை பிரியப்படுத்துங்க. அடுத்து அன்பானவர்களே, யோவான் 8:28 கூட இரட்சகர் இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிதாவை பிரியப்படுத்தினார். யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்தபடியினால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. எத்தனை அருமையான வார்த்தை! பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினாலே எப்பொழுதும் அவர் என்னை தனியே இருக்க விடும்போதில்லை. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியம். எப்பொழுதும் நமக்கு பிரியமானதை செய்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கிறதா? நீங்க செய்கிற தொழில் அவருக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுடைய செய்கிற அவருக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுக்கு பிரியமா இருக்கலாம். அது ஒரு அழகான வார்த்தை, நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். என்றைக்கு ஒரு நாள் அல்ல, எனக்கு விரும்பினால் அல்ல, விரும்பாவிட்டால் அல்ல, எப்பொழுதும் நான் செய்கிறபடியினாலே. அந்த வார்த்தை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விடுவதில்லை. எத்தனை அருமையான வார்த்தை! என் அன்பு பிள்ளையே, தேவன் உன்னை தனிமையா இருக்க விடவில்லை. தனிமையா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமானது செய்யும் போது ஒரு நாளும் நீ தனிமையாய் இருப்பதில்லை.
தேவனுக்கு பிரியமாக செய்த முதல் நபர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது நபர் யோவான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆரம்பத்தில் சொன்னேன், if you do the pleasing God, you will get the power of God. If you pleasing God, you will get the answer. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவரால் 22ஆம் வசனம், நாம் எதை கேட்கிறோமோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த வார்த்தை நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஜெபங்கள் பதில் பெறவில்லை. இல்லை என்பார்களே, உங்கள் கிரியைகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய நோக்கங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குமேயானால் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் பிரியமா இருந்தார். மூன்றாவது ஒரு நபர் பவுலடியான். 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 தெசலோனியர் 4:1. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும். அவர் பிரியமா இருந்த காரணத்தினால்தான் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார், தெசலோனிய மக்களுக்கு சொல்லுகிறார், அதாவது இன்னின்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களாலே கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்கள், பிரியமாயிருக்க வேண்டும் என்று எங்களால் கேட்டது. இரண்டாவது, ஏற்றுக்கொண்டது. அது என்ன செய்யலாம்? தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது அதிகமாய் உங்களை தேர்ச்சொல்ல மனிதனாய் மாற்றுகிறது. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் உங்களை யாராய் மாற்றுகிறது? அதிகமாய் உங்களை தேரும்படிக்காய் மாற்றுகிறது. எத்தனை அருமையான வார்த்தை! வல்லமை தருகிறது, ஜபங்கள் கேட்கப்படுகிறது. மூன்றாவது, அதிகமாய் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, எண்ணங்களிலே, உடைய சுபாவங்களிலே, there is a growth, physical growth, spiritual growth, financial growth, and every aspect. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலையும் அதிகமாய் தேரும்படிக்கு, developing your life, enrichment your life, enlarging your life, ஒரு செழிப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கை. இதனால இரட்சகருக்கு பிதாவுக்கு பிரியமா இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக அன்பானவரே, யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், மூன்றாவது பவுலடியான். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே, what he preached, what he practiced, he preached. அவர் எதை செய்தாரோ தன் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், தெசலோனிய மக்களுக்கு. நான்காவதாக, ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்த மனிதன் பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 11:5. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 5ஆம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இத்தனை அருமையான வார்த்தை, தேவனுக்கு பிரியமானவர் என்று. கவனிங்கள், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே. இன்றைக்கு உலகத்துல வாழும் போது யாரையும் போற்றுவதில்லை. அடக்காராதனையிலே, அந்த ஜபக்கூடுகையிலே அவரை ஓயாமல் புகழ்ந்தெழுகிற மக்கள் ஏராளம். வாழும் போது அவரை தூற்றினவர்கள், வாழும் போது அவரை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாதவர்கள், வாழும்போது நற்கிரிகளை பாராட்டாதவர்கள். ஆனால் அடக்காராதனையிலே, கல்லறையிலே, ஜபக்கூடுகையிலே அவரை புகழ்ந்து பேசுகிற மக்கள் ஏராளம். இத்தேவையற்ற ஒன்று. ஆனால் இங்கே ஏனோக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று காணப்பட்டான். அவனுடைய கருப்பொருள் என்ன?
His ways, His works, His will. அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருந்தது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். பிரியமா இருந்த மக்களை குறித்து சொன்னேன். பிரியமா இருந்தால் ஜெபங்கள் பதிலளிக்கப்படும், அதிக பெருக்கம் உண்டாகும், அது மட்டுமல்ல வல்லமை பெருகும். அடுத்த 4வது குறிப்பை சொல்ல போகிறேன். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது என்ன? 4 காரியங்களை சொல்லி வசந்து கொள்ள போகிறேன். நம்பர் 1, செப்பரேஷன், பிரிந்து வாழும் வாழ்க்கை தேவனுக்கு பிரியம். 2வது, ஸ்டூவர்ட்ஷிப், அவருக்கு உண்மை உள்ளவராய் உத்தரவாதம் உள்ளவர்களாய். 1வது, ஃபெலோஷிப், அவரோடு இருக்கிற நெருக்கம், உறவு. 5வது, ஒபீடியன்ஸ். வார்த்தை படிக்கிறேன். முதலாவதாக பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாய் எப்பாப்பிராத்துவின் கையிலே வர பற்றி கொண்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு பல வழிகள் உண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள். அதற்கு இதற்கு 2 காரியங்கள் முக்கியம். ஒன்று, உறவு இருக்க வேண்டும், அர்ப்பணம் இருக்க வேண்டும், அதை குறித்த தெளிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் காணிக்கை போடுவதை குறித்து அதிக கலக்கம். திரும்ப சொல்லுவேன், அன்பு கூறுவன் கொடுப்பான், கொடுக்கிறவன் அன்பு கூறுவான். ஒருவன் கொடுப்பதை வைத்து தேவனுடைய அன்பை எடை போடலாம். நீ என்ன சொல்றேன், எல்லாம் அன்பு கூறுவேன், ஆனா கொடுப்பதே இல்லை. இது உண்மை உண்மை உண்மை. நிறைய பாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆனால் they don't give. இங்கே சொல்லுகிறார் அந்த வசனத்துல, அன்பானவர்களே, குறைச்சல் மத்தியில் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாய் அவரை நீங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பாப்பிரவடத்துல கையில வர பற்றி கொண்டேன். அதுல ஒரு வார்த்தை இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எல்லாம். யோசித்து பாருங்கள், குறைவுகள் தான், ஆனால் குறைவுகள் மத்தியில் அவர்கள் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, என்னுடைய செய்தி என்னவென்றால், எவிடன்ஸ் ஆஃப் பிளீசிங் காட், தேவனுக்கு கொடுப்பது அன்பு கூறுவதுதான். அதாவது இன்னும் அதிகமா பணம் கிடைக்கும், 10 ரூபா போட்டா 100 ரூபா கிடைக்கும், இல்ல. இட் இஸ் an obedience act of God. அதாவது தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவன் கொடுப்பான். இந்த 4:19 நான் திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தை, உங்களால் அனுப்பப்பட்டவைகள், உங்களால் அனுப்பப்பட்டவைகள். அந்த 2 காரியங்கள் சொல்லுகிறேன். அவளுக்கு கீழ்ப்படியில் இருந்தது, அன்பு கூறுதல் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல, இதனால் என்றென்றைக்கும் தேவனால் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. கருத்துக்கள், the evidence of pleasing God, தேவனை பிரியப்படுத்த என்று சொல்லுகிற நம்பர் 1, கொடுப்பார்கள். திரும்ப சொல்லுகிறேன், கொடுக்காம எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? பாட்டெல்லாம் பாடலாம், அர்ப்பணித்தேன், என்னை உடைக்கிறேன், என்னை உருவாக்குகிறேன், உடைகிறேன். அது வெறும் பாட்டு. If you don't give, you cannot pleasing God. தேவனுக்கு கொடுப்பது என்பது அவரை பிரியப்படுத்துவது. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். அதாவது, எனக்கு பிரியமான உகந்த பலியாய். இது ஆவியான சொல்லுகிற வார்த்தை. 2வது, தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமா வாழ்கிறவர்கள் 2:22, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுவார்கள், சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வார்கள், நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடுவார்கள். அடுத்த வார்த்தை 23, புத்தியினம் அயோக்கியமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கிறது அவைகளை விட்டு விலகி இருப்பார்கள். திரும்ப சொல்லுகிறேன், those who pleasing God, தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுவார்கள், சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வார்கள், நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடுவார்கள். புத்தி
புத்திகரமான தேவையற்ற தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கிற எல்லாவற்றிலிருந்து விலகி இருப்பார்கள். நான் கொடுக்கிற தலைப்பு லைஃப் ஆஃப் செப்பரேஷன், ஒரு பிரிந்திருக்கிற வாழ்க்கை. தேவனை பிரியப்படுத்தவர்கள் நான் சொன்னது போல பாலித்துக்குரிய அன்பானவர்களே, புத்திகரமான சண்டை, சச்சரவு, நீயானான தர்க்கங்கள், நீ பிரிவனா நான் பிரிவனா, இவர்களிலிருந்து விலகி இருப்பார்கள். இன்னைக்கு எல்லாருமே தன்னை, அதாவது தான் யார் என்பதை உறுதிப்படுத்த நிரூபிக்க விரும்புகிறார். தேவையற்றது. எவ்வளவுதான் நிரூபித்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு நாள் வரும், God will prove it. நீங்கள் யார் என்பதை தேவனை நிரூபிப்பார். உங்களை இவ்வளவுதான் நீங்க நிரூபித்து காட்டினாலும் உலகம் நம்ப போவதில்லை, நம்பாது. ஏனென்றால் அது நிரூபிக்கிறவர் கர்த்தர். நம்பர் 1, பிரியமான வாழ்க்கைக்கு முதலாவது செப்பரேஷன். இரண்டாவது சொன்னேன் கிவிங். மூன்றாவது 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதாவது 1:2-4, சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரம், சுவிசேஷத்தை குறித்த ஒரு அக்கறை, சுவிசேஷத்தை குறித்த ஒரு ஏக்கம் திருச்சபையில மிக குறைவு. நன்றாய் ஆராதிக்கிறார்கள், நன்றாய் துதிக்கிறார்கள், நன்றாய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு பாரம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன். The evidence of pleasing God is stewardship. ஊழியத்தை குறித்த ஒரு பாரம். 2:4 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2:4 அன்பானவர்களே, சுவிசேஷத்தை உங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, தேவனுடைய எங்கள் இதயங்களை சொல்லித் தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அந்த கடைசி சொற்றோட தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்ப யார் தேவனுக்காக பேசுறாங்களோ அவங்கதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். Those who speak but God. நீ சாட்சி சொல்ல முடியவில்லை. சின்ன கேள்வி, இத்தனை ஆண்டுகள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள், பரம்பரையா சபைக்கு போறீங்க, என்னைக்கா ஒரு நாள் யாருக்காயிலும் சக நண்பருக்கு, சக மனிதருக்கு, குடியிருக்கிற மக்களுக்கு, சக ஊழியருக்கு, ஏன் உங்களோட பணியாற்றுகிற நண்பர்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் மானம் பெரியது, உங்களுடைய ஈகோ பெருசு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கவனியங்கள். அதாவது தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்ப தேவனை குறித்து பேசுவது தேவனுக்கு பிரியமான். அதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் the stewardship, அந்த ஒரு உக்ரானத்துவம். அன்பு நண்பரே, உலகத்தில் அதிகமாக ஊழியம் செய்ய நல்ல தகுதியான இடம் இந்தியா தான். அந்த வசனத்தை படிக்கிறேன். தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். நீங்கள் பேசுவது தேவனுக்கு பிரியமானது. ஸ்பீக் அபவுட் காட். அவனை பற்றி பேசுங்க. அதுல வெட்கம் இல்லை. யார் எதற்கு வெட்கப்படல. பாவம் செய்வதற்கு, அநியாயத்திற்கு, அசுத்திற்கு வெட்கப்படல. Why should you feel shy? கடைசியான சொல்லி பிடிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிவார்கள். கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே. எவனுடன் கீழ்ப்படுகிறான் அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த கீழ்ப்படிய சுபாவம் பலருக்கு இல்லை. திருச்சபைக்கு வருகிற பலருக்கு நான் என்னுடைய என் காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மற்றவங்க எல்லாம் தப்பு, ஐ எம் ரைட், நான் தான் சரி. அது காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை. திரும்ப சொல்லுவேன், கீழ்ப்படியில்லை என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படியில்லை என்றால் தேவனுக்கு பிரியமா. The evidence of pleasing God. ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்கு என்று சொல்வது நம்பர் 1, பிரிந்து வாழ்வு வாழ்க்கை. இரண்டாவது, தேவ ஊழியத்தை குறித்த ஒரு பாரம், தேவனை குறித்து பேசுவது, ஸ்டூவர்ட்ஷிப். மூன்றாவது, கொடுப்பது. வறுமைதான், ஏழ்மைதான், இல்லாமைதான், ஆனால் கொடுப்பார்கள். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மக்களை. அது தேவனை கீழ்ப்படுகிற வாழ்க்கை. கடைசியாக தேவனுக்கு பிரியமா இருப்பது, அன்பானவர்களே, 3:20 சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனை பற்றியே பேசுவார்கள். 3:20 கொலோசியர் 3:20 அந்த வார்த்தை, கீழ்ப்படிவார்கள் எல்லாவற்றிலையும்.
obedience. நான் முதல்ல சொல்ல கிவிங், இது obedience. கீழ்ப்படிவார்கள். நான் ரொம்ப பெரிய ஆளு இல்லை. அதுல ஒரு வார்த்தை ஏற்படுவது, அதாவது எல்லா காரியத்திலையும் நீங்கள் பெரியவா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், நல்ல சம்பளம் வாங்கலாம், உங்கள் போதவரோட நீங்கள் உயர்ந்து இருக்கலாம். பட் obey your pastor, obey the word, obey the church, obey the parents, obey your husband. அந்த வார்த்தை எல்லா காரியத்திலையும் இதனுடைய இதை காண்பிக்கிற சொன்னால், நான் தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவன் ஒரு பசுத்தமான வாழ்க்கை வாழ்வான், விலகி ஓடுவான். தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன் ஆண்டவரை பற்றி பேசுவான். தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிற ஒருவன் கொடுப்பான். தேவனுக்கு பிரியமா இருக்க ஒருவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படிவான். சின்ன கேள்வி, தேவனுக்கு கீழ்ப்படுவீங்களா? வேத அறிவு, வேத ஆராய்ச்சி, வேத களஞ்சியம் நிறைய இருக்குது. அவர் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். பிரியமா இருக்கிறவன் கொடுப்பான், கீழ்ப்படிவான், அவரை பற்றி பேசுவான், சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வான். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இரட்சகர் இயேசு உதாரணம், பவுலடியான ஒரு உதாரணம், ஈனோக்கு ஒரு உதாரணம், அன்பன் அப்போஸ்தலனாகிய யோவான் உதாரணம். நீங்களும் உதாரணம் உள்ள மனிதனாய் வாழ அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. தேவனுக்கு பிரியமாய் பக்தன் பாடியது போல உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆவியானவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில வழி நடத்துவாராக. உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். நடத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை மேலான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.